காழியா தீரோதம் மல்கும் கடல் காழியா தீரோதம் மல்கும் கடல் ஒழியாது கோயில் கொண்டானை உகந்து உள்கி ஒழியாது கோயில் கொண்டானை உகந்து உள்கி தடியா சொல் தானசம் வந்தன் தமிழ் ஆர தடியா சொல் தானசம் வந்தன் தமிழ் ஆர மொழிவார்கள் மூலகம் பெறுவார்களே மொழிவார்கள் மூலகம் பெறுவார்களே மொழிவார்கள் தமிழார மொழிவார்கள் மூலகம் பெறுவார்களே ரொம்ப அற்புதமான பதிகம். இப்படிப்பட்ட பதிகங்கள் இந்த சோமவார வழிபாட்டிலே, கார்த்திகை சோமவாரம் இந்த வழிபாட்டிலே நாம் விண்ணப்பம் செய்வது நாமெல்லாம் செய்த தவ பயன். இறைவன் எப்படி நமக்கு காட்சி அளிப்பார் என்று சொன்னார், ஞானசம்பந்தருக்கு எடுத்த பிறவியிலேயே இறைவன் காட்சி கொடுத்திருக்க மாட்டார். அததான் அவர் சொல்றார். முதல் பாடலிலே திருஞான சம்பந்தர் சொல்றார், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த சிவபெருமானை பலகாலம் இந்த மலர்களினாலே தொழுது ஏத்ததுனாலதான் இந்த தோடுடைய செவியனாகவும் விடையேறி காட்சி கொடுத்த அந்த அற்புத காட்சியை நமக்கு இறைவன் ஞானசம்பந்தர் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ நாமெல்லாம் இறைவனை காண வேண்டும், இறைவன் நமக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அற்புத பாடல்கள் பதிகங்களை எல்லாம் நாம் அர்ச்சனை பாட்டே ஆகுக என்று சுந்தரர் சுவாமிகளுக்கு சுவாமி சொன்னார். அவர் நமக்கு சொல்லல. சொற்தமிழால் நம்மை பாடுக அர்ச்சனை பாட்டே ஆகுக என்று இறைவனே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பணித்தவர். அப்படி இந்த பதிகங்கள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்வது இறைவனுக்கு அர்ச்சனை ஆகும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த தொடர் விண்ணப்பத்திலே அடுத்தபடியாக மீண்டும் நாம் குறிஞ்சி பண்ணிலே அந்த பதிகத்தை விண்ணப்பம்